நம்ம ராஜாஜியின் பேரன் குருமூர்த்தியின் மச்சான் கேடி ராகவனுடைய சகல நம்ம வெறுங்கரண்டி சீமான். இந்த வெறுங்கரண்டி சீமானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மின்னம்பலம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் அவங்க பல பேரை அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பேச வச்சிருக்கிறாங்க. அதன்படி ஆர் ஆசா, அதுக்கப்புறமா தலைவர் ஒரு என்ன சொல்றதுன்னா ஏதோ ஒரு பேருப்பா டிவிகேலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, டக்குன்னு பேர் வரல. அடுத்து நம்ம சீமான் வந்திருந்தாரு, வெறுங்கரண்டி சீமான். வெறுங்கரண்டின்னா உங்களுக்கு தெரியும்ல, எந்த ஒரு பதவியும் கிடையாது, ஒரு பொறுப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் கட்சி அந்த 8% ஓட்டுன்னு சொல்லிட்டு சும்மா பாவலா பண்ணிக்கின்னு சுற்றின்னு இருக்கிற இந்த மாதிரியான இதுதான் வெறுங்கரண்டி அப்படின்றது. எதை வேணா பேசலாம். சரி, ஓகே, மேட்டருக்கு வரலாம். இந்த மின்னம்பலம் இதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறன்ற பேரில் தன்னுடைய ஆர்எஸ்எஸ்ஸின் புத்தியும் தன்னுடைய தாத்தா ராஜாஜியினுடைய தத்துவத்தையும் இந்த குலத்தொழிலையும் நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷத்தை பரப்பியிருக்கிறாரு. இதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே தமிழ் தேசியன்ற போர்வையில் நீ பேசுகிற இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தமும் இந்த குலத்தொழிலுடைய அதாவது பிஜேபியினுடைய ஐடியாலஜியும் நீ இந்த மாதிரியான நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இந்த பேசுகிற விஷயந்தான் என்ன பாரிய ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வருது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அந்த தம்பி என்ன கேள்வி கேட்டார், அதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமை சீமான் என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்கிறான், அந்த பதில் இருக்கிற நுட்பமான அரசியல், நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அரசியல், நான் என்னுடைய புரிதலில் அந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த நம்ம ராஜாஜி பேரன் குருமூர்த்தியின் மச்சான் கேடி ராகவனுடைய சகல ஒரு பாவங்க, ஒரு நல்ல தோழர் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லாமல் என்ன பண்ணுறான்னா உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் பேசுகிறான். அதுக்கப்புறமா திருவள்ளுவர்லேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான். ஒரே ஒரு கேள்வி தான் அவன் கேட்டது. நீங்கள் அந்த ஆடியோவை கேளுங்க, அவன் என்ன மாதிரி குதிக்கிறான்னு பாருங்க. அவனுடைய உடல் மொழி எவ்வளவு அருவருப்பா கேவலமாக இருக்குதுன்னு ஒரு முறை நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்க. அதாவது மெயினாக ஒரு 5 பாயிண்ட்டுங்க. அதாவது நான் மறுபடியும் கிராமத்துக்கு போகணுமா, மறுபடியும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் மேய்க்கணுமா, அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணணுமா, இந்த மாதிரியான ஒரு 5 விஷயம்தான். அதாவது நான் படிச்சுட்டு வந்துட்டேன், மறுபடியும் அந்த வேலைக்கு நான் போகணுமா அப்படின்ற விஷயத்தை தான் அந்த கண்டென்ட். இதுதான் மெயின் பாயிண்ட். ஆனால் இதுக்கு இவன் என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்கிறான்னா, நேர்மையா ஏதாவது ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லிக்கிறான்னா கிடையாது. அவன் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், கரெக்டாக நேர்மையை ஏன் பதில் சொல்ல மாட்டான்னா அவனுக்கான அரசியல் அங்கே தான். நான் இப்போ அந்த ஆடியோவை அந்த பையன் அந்த சகோதரர் கேள்வி எழுப்பி இருக்கிற விஷயத்தெல்லாம் சுருக்கமாக போடுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஆன்சர் சொல்கிறேன். நான் ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரை கோட் படிக்க, அம்பேத்கரும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடு இருந்தான். வட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு, இதனாலதான் நாங்க நகர்ப்புறத்துக்கு ஓடிறோம் அப்படின்னு. ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது, இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற அந்த பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறத நாங்க மேய்ப்பா உட்காத நினைக்கிறோம், பெருமையா தான் நினைக்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றீங்க தமிழ்ல சொல்றீங்க இல்ல, இது நான் கேட்கறது என்னன்னா இதுதானே ஊர்ல நீங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன், நீங்க எல்லாம் இந்த குடிமை பணிக்கு நாட்டை தவறிய குடிமை பணிக்கு இல்லையா, ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிறேன். அதுக்கு ஊரை விட்டு போறதல்ல, வேளாண்மை விட்டு வெளியேறதல்ல. ஆடு மாடுங்கிறவன் இங்க கோணார் மட்டும்தான் எங்க ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கானா? வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செய்யுதா?
அப்ப படிச்சா அவனுக்கு பச்சைமா ரசிக்காதா? நீ என்ன பண்ணி? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே. எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும்னு. நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை எங்கடா பேசுற? நிலம் இல்ல, நீ ஏன் அந்த நிலத்துல வேலை செய்யறவனை இல்லையா பேசுற? வேலை வச்சுடுற சாப்பிடல நீ ஐஏஎஸ் ஆகு. உங்களால முடிஞ்சா அவங்க பேசுற துணியை மட்டும் கேளுங்க. கேள்வி பதில் நடந்துட்டு இருக்கு. நீ அவனை இழிவா பேசுற, நீ அவனை இது பண்ற, என்னடா ஒரு தலைவனுக்கான தகுதியா இது? அதாவது டோட்டலா இந்த வீடியோவில் வந்து என்னன்னா, அந்த தம்பி வந்து கேள்விகள் எழுப்புறாரு. நான் கஷ்டப்பட்டு வில்லேஜ்ல இருந்து படிச்சு வந்துட்டேன், நீங்க எதுக்கு எனக்கு வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க, விவசாயம் பண்ண சொல்றீங்க, மறுபடியும் பனையார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான். இவர் வந்து ஆத்துன்னு ஆத்துறாரு. இது ஆத்திரத்துல இருக்கிற அரசியல், அந்த ஆத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்திரத்துல இருக்கிற அரசியல், அந்த அரசியல தான் உங்களுக்கு நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் அந்த தம்பி வந்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நிலம் இல்லை எனக்கு, மறுபடியும் நீ விவசாயம் பண்ணு, விவசாயம்னா சோறு எப்படி வரும்னு சொல்றாரு, சாப்பாடு எப்படி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ எனக்கு நிலம் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நிலத்தை வந்து அப்போ இந்த பில்டிங்கை காட்டி, அந்த பில்டிங் அந்த இது இருக்குது இல்லையா ஸ்டுடியோவை காட்டி, இதுன்னா சொந்த நிலமா அப்படின்னு கேட்குறாரு. சொந்த நிலம் கிடையாது, ரெண்ட்டுக்கு வந்தேன். அப்போ ரெண்ட்டுக்கு எடு, குத்தகைக்கு போ அப்படின்றாரு. இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பேச்சு. குத்தகைக்கு போறது வந்து சாதாரண விஷயமா? இப்போ நிலம் அப்படின்ற ஒரு அரசியலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒருத்தருக்கும் நிலம், இங்க வந்து இந்தியா வந்து சாதிய ஒரு கட்டமைப்பு, இங்க இருக்கிறது வந்து சாதிய அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கிறது. இதுல ஒரு 1000 வருஷமா எடுத்துங்க. இந்த ராஜராஜ சோழன், நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, பல மன்னர்கள் பேசுறீங்க இல்லையா, பாண்டிய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி பேசிருக்கீங்க இல்லையா. அப்போ சராசரியா மக்கள் கிட்ட வந்து பொதுவா நிலம் இருந்துச்சா? அப்போ எல்லார்கிட்டயுமே கரெக்டா நிலம் இருந்துச்சா? அப்படிதான் கேட்கணும் இங்க. இப்போ நிலத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு குரூப் இருந்தாங்க. சரி, அதிகமா வேண்டாங்க, இப்போ ஒரு 200 வருஷமா எடுத்துக்கோங்க. 200 வருஷமா ஒரு சாதிய அமைப்பு இங்க இருக்குது இந்தியாவில் ஸ்ட்ராங்கா. தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த சாதியினரிடம் நிலங்கள் இருந்தது? அப்போ 200 வருஷமா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னு உருவாகுது. அப்போ நிலம் வச்சிருக்கிறவன் விவசாயம் பண்றான், நிலம் இல்லாதவன் படிச்சு நாங்க உத்தியோகம் பண்றேன்னு வெளியில வர்றான். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க குறிப்பிட்ட சாதி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களை படிக்கிறதுக்கு முற்பட்டு வரும்போது இங்க சாதிய அமைப்பு என்ன பண்ணுதுறான்னா தடுக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த சாதியில 3% இருக்கிறவங்க தான் ஃபுல்லாவே படிச்சிருந்தாங்க. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வந்து தன்னை ஒரு அதாவது உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லி தான் அவரு வந்து மறைமுகமா படிச்சுட்டு இருந்தார், தெரியாம படிச்சார். அந்த படிக்கிறதுக்கே அவ்வளவு வந்து ஒரு சீக்கிரட்டா இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படி படிப்பு வந்து அவ்வளோ இருக்கும்போது நீதி கட்சிகள்லாம் உருவாகி, இப்போ ஒன்று பாயிண்ட், நிலம் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குல்ல. இங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற நிறைய பேருக்கிட்ட நிலமே கிடையாது. அப்போ இன்னும் ஒடுக்கப்பட்ட, இன்னும் வந்து ரொம்ப எஸ்டியா இருக்கிற, எஸ்சி இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நிலமே கிடையாது. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நீ போய் பயிர் வைக்கடான்னு சொன்னா அவங்க எங்க நிலம் வாங்குவான்? குத்தைக்கு எடுன்னு சொல்ற. 1 ஏக்கர் குத்தைக்கு எடுக்கணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும்? இவன் படிச்சு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ எங்கேயோ போய் ஒரு 30,000 25,000 ரூபாய்க்கு வேலை செய்யறான்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற மாசத்துக்கு அந்த வருமானம் போதுமானது. ஆனா நீ குத்தகைக்கு எடுத்து வெயில்ல போய் வேலை பார்த்து விவசாயம் பண்ணி யாருடைய இதுக்காக நீ கஷ்டப்பண்ணாவன்? அவனுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் பத்தாதா? இப்போ என்னன்னா தெளிவா இவன் என்ன சொல்றான்னா, ஒரு புரிதலுமே இல்லாம ஒரு விவசாய பத்தி மேம்போக்கா பேசுறான். மேம்போக்கா என்ன சொல்றான்னா, பாக்குறவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண சொல்றாரு சீமான், அவர் நல்லதானே சொல்றாரு அப்படின்றாங்க. அப்போ எவங்கிட்ட நிலம் இருக்கு? இது வரைக்கும் எவங்கிட்ட நிலம் இருக்கு? அப்போ நீ ஒண்ணு பண்ணணும், நீ குத்தகைக்கு எடுன்னு சொன்னல, அந்த தம்பிக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து குத்தகைக்கு எடுத்து கொடுக்கணும். அவுட் ஆஃப் சிட்டில நீ வந்து நேர்மையான ஆளர்னா, அவுட் ஆஃப் திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஏரியாவில் ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி, போப்பா நான் இப்பவே தரேன், 5 ஏக்கர் நிலம் எடுத்துக்கோ, குத்தகைக்கு எடுத்துக்கோ, நான் உனக்கு வந்து பே பண்றேன், நீ வந்து விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணும் நேர்மையானவன். இப்போ என்ன டிஃபிகல்ட்டின்னா, இங்க நிலன்றது வந்து யாருக்கிட்டுமே
சொந்தம் கிடையாது, ஆண்ட பரம்பரை என்று சொல்றவங்க கிட்ட கூட சரி பார்த்தேன்னா இந்த ஓபிசி இந்த பிசி இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை சொல்லியிருக்கிறவங்க கிட்ட கூட அவங்க கிட்டவும் பார்த்தேன்னா அவங்க கையிலயும் வந்து குறிப்பிட்ட சதவீதம் நிறுத்தினர் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கிறவங்க கிட்ட தான் நிலம் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே அடிப்படை அதாவது கூலி வேலை அந்த வயல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருந்தாங்க பல ஆண்டு. இப்பதான் அவங்க படிச்சு முன்னேறி வராங்க. இந்த நீதி கட்சி வந்ததுல இருந்து படிச்சு முன்னேறி இது வந்து ஒரு அரசியல். இவன் பேசுற துப்பு கட்ட ஒரு அரசியல். விவசாயம் பண்ண போன இதுதான் இந்த யோகியதை. இந்த யோகியதை தான் இந்தியாவில் இருக்கு. நிலம் இருந்தா தானே இது பண்றதுக்கு விவசாயம் பண்றதுக்கு. அடுத்து என்ன பண்றான்னா நீர்நிலைகள் எல்லாம் மோசமாயிடுச்சு, அங்க வந்து கெமிக்கல் ஆயிடுச்சு, பீகார்ல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, குடிக்கிறதுல விஷம் கலந்துச்சு அப்படின்னு என்ன மாதிரியான அதாவது சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அந்த தண்ணியை நீ குடிக்கிறது கிடையாது. நீ குடிக்கிறது சரி, நீ பயன்படுத்துகிற எல்லாமே உயர்ந்த தரமான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான பொருட்கள் தான். இந்த நிலையில நீ வந்து என்ன பண்றன்னு சொன்னா நீர்நிலையை பத்தி கவலைப்படுற. இப்போ நீர்நிலைகள் வந்து மிக மோசமானதுக்கு காரணம் என்ன? இப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க வந்து உலகமயமாக்கலுக்கு பிறகு பல கம்பெனிகள் வந்து இந்தியாக்குள்ள வருது. அப்போ என்ன மாதிரியான கம்பெனிகள் இந்தியாவுக்கு வருது? அந்த கம்பெனி எல்லாம் நமக்கு நல்லது தானா? இந்த கம்பெனி எல்லாம் சுற்றுச்சூழல வந்து எப்படி இருக்கு? இதெல்லாம் யாரு கையில் இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அப்போ கடந்த 200 வருஷமா நம்ம இந்தியாவை வெளிநாட்டுகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசியல வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிலம் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, நீ பேசுற அந்த பேச்செல்லாம் கேட்டு சீமான் வந்து ஒரு பெரிய புடுங்கி சீமான் வந்து எல்லாத்தையும் நிமித்திடுவாரு அப்படின்றத நம்புவாங்க. இங்க இருக்கிற அரசியல் என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மருத்துவம் அதாவது மருந்து கம்பெனிகள் வந்து சீனாவை விட இந்தியாவில் தான் அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? சீனா வந்து பெரிய பெரிய ஏரியா அதாவது நிலப்பரப்பை கொண்ட நாடு. ஆனா நம்ம இந்தியா அதை விட சின்னத நாடா இருந்தாலும் இத்தனை மருந்து கம்பெனிகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ இந்த மருந்து கம்பெனிகளால வர்ற கழிவுகள் எவ்வளவு? இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு இந்தியாவில். இதுக்கெல்லாம் வந்து ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்றது யாரு? நீ ஆதரிக்கிற, நீ மறைமுகமா சொம்படிக்கிற, நீ மறைமுகமா கால கழுவி குடிக்கிற இந்த பிஜேபியும் இந்த ஒன்றிய அரசும் தான். அப்போ இவன் வந்து என்ன பண்றான்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு அரசியல் பேசுறாரு, இவர் ஒரு வித்தியாசமான அரசியல் பேசுறாரு அப்படின்ற ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விவசாயம், அது வந்து அதனுடைய இது சொன்னேன் நான் உங்களுக்கு. விவசாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டி, யார்கிட்ட நிலம் இருக்குதோ அவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்புறம் நீர்நிலைகள் பத்தி சொன்னா, இது நீர்நிலைகள் வந்து இந்த சாதாரண இங்கிருந்து கிராமத்திலிருந்து வேலை தேடி தன்னுடைய முன்னோர்கள் 3 தலைமுறையா அவங்க படிக்காது இருந்து ஒரு பையனை படிக்க வச்சு வர்றவனை இவன் என்ன பண்றான்னு சொன்னா திருப்பி வந்து விவசாயம் பண்ணப்போ இங்க பாரு நீர்நிலை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு போலி அரசியலை உண்டு பண்ணி இவனை வந்து கொஞ்சம் படிக்கிறத விட கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இவன் என்ன பண்றான்னா திருப்பி வந்து படிக்காத வேற மாதிரியான மூளை செலவை செய்யற வேலையை தான் இந்த எச்ச சீமான் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து வந்து குலத்தொழில். இவன் பேசுற விஷயம் சொன்னா குலத்தொழில் பத்தி பேசுறான். இதை கேளுங்க. சிந்தனையில இருக்குது, உன் சிந்தனையில இருக்கு. நீ வந்து அதை முதல்ல அழிக்கணும். உன் சிந்தனையில இருக்கிற அழுத்து அதை நீ தொடக்கணும். சாதி சிந்தனையில் இருக்கான். அதை யார் சொல்றாங்க கேளுங்க. சீமான் சொல்றாரு. ஒரு கோகுல்ராஜ் வந்து ஆணவ கொலை பண்ணி இந்த சாதி வெறியர்கள் வந்து கொலை பண்ணி அவனை ட்ரெயின்ல தூக்கி போடுறாங்க, ரயில் தண்டவாளத்துல. ஆனா அதை போய் என்ன மாதிரி ஒரு அமைப்பு கிட்ட வந்திருந்தாலும் நாங்க வந்து திருமணம் முடிச்சு வச்சிருப்போம், ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு கோகுல்ராஜுடைய மரணத்தை, ஒரு அப்பாவி மரணத்தை இவன் ஜாதி வெறி கொண்டு அந்த ஜாதி வெறியர்களுடைய மனசு வந்து நோவக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு என்ன சொன்னான்னு சொன்னா ஒரு தற்கொலைன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, ஒரு நாடார் வந்து அவங்க சிவ நாடார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுரை எழுதினாங்களாம். நான் ஏன் வந்து ஜாதி பேரை போட்டுக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்தியாவிலே சாதி பேரை வந்து போட்டுக்கிறது வந்து கேவலம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வந்து இந்த 100 ஆண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்த சாதியை பத்தி இவ்வளவு கேவலமா வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தான் இந்த நாய். இப்போ சாதி வந்து மைண்ட்ல இருக்குதுன்னு இவன் பேசுறான். திருக்குறள் தப்பு தப்பா பேசுவான். திருக்குறள் வேணும், செருப்பால அடி வேணும் உனக்கு. இப்போ எல்லாமே வேணுமா இவருக்கு? பானை பண்ற குயவன் வேணுமா? செருப்பு தைக்கிற இவரு வேணுமா? அப்போ மீன் பிடிக்கிற மீனவும் வேணுமா? அப்போ இதெல்லாம் வேணும், எல்லா நாட்டிலும் இருக்கு. நம்ம நாட்டில் ஏன் இது வந்து ஒரு கேவலமாவே இருக்கு? அப்போ நம்ம நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷூ மேக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஃபார்முலா 1 கார்ல வந்து சாம்பியனா வந்திருக்கிறார் நிறைய முறை. ஷூ மேக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூ மேக்கர்னா என்ன? ஷூ தயாரிக்கிறவங்க. அவங்களுடைய அப்பாவும் தாத்தாவும் ஷூ தயாரிச்சு ஷூ கடை வச்சிருக்கிறாங்க. அதனால அவருடைய பேருக்கு முன்னாடி ஷூ மேக்கர்னு இருக்கு. இப்போ அவர் பேர் வேற, ஆனா ஷூ மேக்கர்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அது தொழில். ஆனா அவர் வந்து ஃபார்முலா 1 கார்ல வந்தார். இன்னைக்கு எந்த ஷூ மேக்கர் வந்து இங்க ஃபார்முலா 1ல கலந்துக்க முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அவன் என்ன பண்றான்னா இந்த குலத்தொழிலை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் அளந்து விடுறான். இதெல்லாம் வந்து இருக்கணுமா? அதான் சமூகமா? விவசாயம் வந்து குல தெய்வமா? விவசாயம் யாருக்கு குல தெய்வமா இருக்கும்? 50 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுன்னு குல தெய்வமா இருக்கும். 1 ஏக்கர் வச்சுக்கிட்டு 30 மூட்டை நெல் எடுக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படுவான். அவன் அந்த நிலத்திலே இருக்கணும். நீ அதைவே ஊக்க வச்சு இது பண்ணிட்டு இருப்ப, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீ வந்து ஊக்கப்படுத்தி அவனை அதிலே இருன்னு சொல்லுவ. 1 ஏக்கர் நிலத்தை வச்சு நீ வணங்கினே இருந்தா அது வந்து முன்னேற்றிருமா? அவன் படிச்சு முன்னேற வேண்டாமா? அப்போ இவன் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னதுல இவன் வந்து இவனுடைய அரசியல் வந்து அந்த 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 சகோதரர் சொன்ன கேள்விக்கு வந்து கரெக்டா நியாயமா பொறுப்பா ஒரு நல்ல அரசியல்வாதியா இவனால பதில் சொல்லவே முடியல. தமிழ் தேசிய என்ற போர்வையில இவன் என்ன பண்றான்னா இந்த சனாதன கருத்தை வந்து பேசிட்டு இருக்கான். அதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சனாதன கருத்தை பேசுற இந்த சீமான் வந்து மக்கள் வந்து அதாவது புதுசா கேட்கிறவங்களுக்கு வந்து இவர் வந்து நிலத்து மேல ரொம்ப இதுவும் பண்றாரு. நம்ம நிலப்பரப்பு, இந்த நீர் வளம் இதுலலாம் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு இதுல அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இதுக்குள்ள அரசியல் வேற. அதே மாதிரி கால்நடைகள் வந்து நம்மளுடைய ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேய்க்கணும், இதெல்லாம் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், எதுவுமே வந்து சாத்தியமற்ற பேச்சு. இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இப்போ என்னுடைய வில்லேஜில் பார்த்தேன்னா மாடு வந்து ஒரு வீட்டில் போய் மேய்ப்பாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் வச்சு போவாங்க. அவங்க வீட்டில் மாடு இருக்காது. அப்போ மாடு வாங்கறதுக்கு முடியாத அளவு தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ ஒரு பையன் ஒரு வீட்டில் இருந்தான்னா படிக்கலன்னு சொன்னா அந்த பையன் வந்து அடுத்த வீட்டில் போய் மாடு மேய்ப்பான் மாச சம்பளத்துக்கு. அப்போ எவ்வளவு சம்பளம் இருக்கும் மாடு மேய்க்கிறவங்களுக்கு? காலையில 10 மணிக்கு மாட்டை வந்து கைட்டி ஓட்டிட்டு போனா ஈவினிங் 6:30 மணி 7 மணி வந்து அந்த கட்டி வைக்கணும். அதை கட்டி வச்சுட்டு அதுக்கெல்லாம் வைக்கலாம் போட்டு கை காலை கழுவின்னு வீட்டுக்கு வரணும். இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும். அப்போ எல்லாரும் வீட்லயும் மாடு வாங்கி கொடு. நீ எல்லாரும் வீட்லயும் வந்து ஒரு கேட்கறவங்க கிட்ட எல்லாம் ஒரு 5-6 மாடு வாங்கி கொடு. நிலம் வந்து குத்தகைக்கு எடுத்து கொடு. இப்போ நானே ஜாப் ரிசைன் பண்றேன். எனக்கு ஒரு 5 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து கொடுத்தேன்னா நான் வந்து விவசாயம் பண்றேன். இவன் பேசுவது அயோக்கியத்தனமான அரசியல். அதாவது அன்னைக்கு ராஜாஜி வந்து என்ன பேசினாரோ அந்த அரசியல் தான் பேசிட்டு இருக்கான். குலத்தொழில வந்து ஊக்குவிக்கிறான். குலத்தொழில் வந்து எதனோட லிங்க் பண்றாங்க? எதனோட லிங்க் ஆயிருக்கு? சாதியோடு லிங்க் ஆயிருக்கு. அந்த சாதி இழிவு வந்து போக்குறதுக்கான ஒரு வழிதான் படிப்புன்றது. அவன் படிச்சு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தானா சமமா இன்னொரு சாதிக்கு சமமா உட்காருமா. இது RSS ஐடியாலஜி. இந்த கட்டமைப்பு வந்து சாதிய கட்டமைப்பும் மாறாம இருக்கணும். அதுக்காக வந்து பல விஷயம் இதுக்கு முன்னாடி கூட அந்த இவங்க ஒன்றிய அரசு வந்து ஏதோ ஒரு
திட்டம் கொண்டு வர்றாங்க. அதாவது 10ஆம் கிளாஸ் படிச்ச உடனே லோன் கொடுத்து அவங்க தொழிலை அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த அரசியலை தான் இவன் பேசுறான். மிக கேவலமான ஒரு அரசியல் பேசியிருக்கான். இவனுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். இவன் பேசுற வந்து லாஜிக்கே கிடையாத ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் எல்லா தொழிலும் பண்ணலாம். ஆனா நம்ம இந்தியாவில் குறிப்பிட்ட தொழிலை பண்றதுனால தான் இழிவு, குறிப்பிட்ட தொழிலை பண்றதுனால தான் நம்மளை தீட்டுன்னு சொல்றாங்க, குறிப்பிட்ட தொழிலை பண்றதுனால தான் இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு ஐடென்டிட்டி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவன் மறுபடியும் என்ன பண்றான், குலத்தொழிலை ஊக்குவிக்கிறான். படிச்சு வர்றவங்களை வந்து ஆடு மாடு மேய்க்கு. அப்போ இவன் லாஜிக்க பாருங்களேன். இவனுடைய பையன் வந்து மாசத்துக்கு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, முன்னுதாரணமா ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து அவுட் ஆஃப் சிட்டியில போய் வாங்கி நீ ஏர் உழுது, நீ பனைமரம் நட்டு, பனைமரத்துல நீ ஏறி கல்லை இறக்கி உங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து களை எடுத்தப்போ நீ வந்து ஸ்டேஜில் வந்து பேசினா அதை நான் அக்செப்ட் பண்ணலாம். நீ சுகமா காட்டு பண்ணி மாதிரி நல்லா தின்னுட்டு ஊரை எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்ப. ஒரு அப்பாவி என்ன சொல்றதுனா, ஒரு உன்னுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரி திசை மாறி போடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செய்து சொல்ற, இவன் ஒரு அயோக்கிய. 100 வருட இந்த கல்வியின் வரலாற்றை பாருங்க. இந்த கல்விக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இடஒதுக்கீட்டுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. விவசாயம் வந்து வேண்டான்னு சொல்ல, விவசாயம் பண்ணணும். ஆனா இந்திய சூழல்ல வந்து சாதாரண மக்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கான ஒரு நல்ல சூழலே கிடையாது. அதை நீங்க ஒரு நுட்பமான அரசியல். டெல்லியில 5 வருஷமா போராடினாங்க ஒரு விலை உயர்வு பற்றி. எதுக்காக அவ்வளவு பேர் போராடினாங்க? அப்போ விவசாயம் இங்க வந்து எல்லாருமே மற்ற நாடுகள்ல காட்டிலும் விவசாயம் பண்ற அளவுக்கு சூழல் இல்லை இங்க. அந்த சூழல் வந்து எதனால இல்லாம போச்சுன்ற அந்த அரசியல சீமான் வந்து பேசணும். சீமானுக்கு வந்து தெரியும், ஆனா பேச மாட்டான். அவனுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அவங்க என்ன ஐடியாலஜியோ அதை செய்யறதுக்கு தான் இவன் வந்திருக்கிறான். அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுடைய ஐடியாலஜியை பரப்பிட்டு இருக்கான். அன்னைக்கு ராஜாஜி பண்ண பேச்சை வந்து இன்னைக்கு ஜெராக்ஸ் எடுத்து எல்லா இடமும் கொடுத்துட்டு இருக்கான். அதனால தயவு செய்து இளைஞராக இருக்கிற ஜென்சி, அந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ், இவனுக்கு பேச்சை கேட்கறது வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமா, கொஞ்சம் வரலாற்று பூர்வமா சிந்திங்க. இவன் பேசுறது பூராவுமே அயோக்கியத்தனம், கேப் மாறித்தனம், முள்ள மாறித்தனம், முடிச்சவிக்குத்தனம். இவன் டோட்டலா இவன் வந்து ஒரு ஃப்ராடு.